நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இளையம்பாளையம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மயங்கிய நிலையில் சேர்க்கப்பட்ட சாலப்பாளையத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணிக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் சிகிச்சை குறித்து கேட்டவர்களை தாக்க வந்ததாகவும் வேறு மருத்துவமனைக்கு மாற்ற முயன்றபோது நோயாளியின் பதிவு சான்றிதழை உடனே தர மறுத்ததாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு கிருஷ்ணவேணி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதற்றம் காணப்பட்டது. எதுவுமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு இறந்ததை கூட கூப்பிட்டு சொல்லலை. நாங்கள் போய் அந்த இடத்துல போகிறோம், ஸ்க்ரீன் எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சுட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பிஆர் காப்பி கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்புறோம். கிளம்புனவுடனே இறந்துட்டாங்க அப்படின்னா இது என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. இதை எனக்கு மதியத்துலேருந்து இந்த பிஆர் காப்பி கேட்குறேன், நான் மதியத்துலேருந்து தரமாட்டேங்கிறேன். கேட்டால் எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் கிடையாது, இது கிடையாது. எங்களுக்கு ஒரு 4:30 மேலே தான் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே கூப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க.